ஹலோ நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். ராகி உப்பு உருண்டை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாக்கா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் ஒரு மாதிரி புதுசாக பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானலை வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே அதுக்கு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் ஒரு 2-3 சேர்த்துருக்கேன். பொடியாக நெருக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயத்தையும் அவ்வளோதான் பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கேன். கேரட் துருவல், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம், அது வரைக்கும் வதக்குங்கோ. அப்புறமா தேவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு 1 கப்பு ராகி மாவு எடுத்துட்டாக்கா நீங்கள் 1/4 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலை சேர்த்துட்டு அப்புறமா நான் மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன சேர்த்துருக்கேன்னா சோம்பு கீரையை பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கேன். சோம்பு கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப சத்தான உணவு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாருங்கள், 1 கப்பு ராகி மாவை சேர்த்துட்டுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணி கொதி வந்தப்புறம் தான் இந்த மாவை சேர்க்கணும். முன்னே சேர்க்கக்கூடாது. முன்னே சேர்த்துட்டா கட்டி கட்டிடும். அதனால நல்லா கொதிக்க வந்தப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது ஒரு சூறு கட்டி தட்டாமல் வரணும். அந்த கட்டி தட்டாமல் வந்தால் தான் நீங்கள் அப்புறம் உருண்டை பிடிக்க முடியும். பாருங்கள், தண்ணி எல்லாம் இழுத்துட்டு எவ்வளோ கெட்டியாக ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் எடுத்து வச்சுடுங்க. அது நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு காரசாரமாக ஒரு சட்னி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி தான், சிம்பிள் சட்னி தான். தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத துருவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஒரு சூறு பெருங்காயம் தூள் போட்டுண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்க, இந்த கேவரு மாவெல்லாம் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போது இட்லி ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் கிடைக்கும், அதுக்கு நெய் தடவிட்டு இது ஆறி இருக்கிற கேவரு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோ இல்லையா, அதை உருண்டை பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாக்கா சூப்பராக வெந்து வரும். இதுதான் ராகி உப்பு உருண்டை. இப்போ பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க தட்டுக்கு சர்வ் பண்ணிட்டுருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு ஏதோ புதுசாக பண்ணி கொடுத்துருக்கான்னு நினச்சிப்பா. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ. யாரெல்லாம் உடம்பு எடை எடுக்கணுன்ட்டு இருக்கிறவா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவா, கட்டாயமாக என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணின்னு பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு நிறைய டெய்லி அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு வீட்டு வேலை என்ன சொன்னாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ. உங்களுடைய கமெண்ட்ஸு எனக்கு ரொம்ப முக்கியம். வீணா லக்ஷ்மி நாராயண் பேஜை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். பாருங்கள், சுட சுட எப்படி சர்வ் பண்ணிட்டுருக்கு. இது கூட ஒரு துளி உண்டு நெய் ஊற்றிட்டு சாப்பிடுங்க. நெய், அந்த மாவு, அந்த உருண்டை, அந்த சோம்பு கீரை ஒரு வாசனை எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு கட்டாயமாக எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.